ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 14. என்ன கொடுத்துருக்கா? 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு 15 சென்டிமீட்டர் பக்க அளவு, எல்லா பக்கமும் எவ்வளோ இருக்கு? 15 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்க தரை விரிப்பு 4 இருக்கு, இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ, இப்படி இணைச்சா செவ்வகம், அல்லது ஒரு சதுர விரிப்போ, இப்படி இங்கிட்டு ரெண்டு இறைச்சா என்ன ஆயிரும்? அது சதுரமா மாறி உருவாக்கலாம். எனில் எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கணும், இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல செவ்வக விரிப்பின் சுற்றளவு. செவ்வக விரிப்பின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். ஓகே, இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிடுவோம். 4 15 ஒன்னா இணைச்சிருக்காங்க, 15 15 15. ஓகே, 4 15 ஒன்னா இணைச்சிருக்கையில 15 30 45 60 ஆயிரும். நீளம் 60, அகலம் 15 ஆயிரும். ஓகே, நீளம் 4 ஒன்னா சேர்க்கையில 60 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர். ஓகே, செவ்வகத்துக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டு சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவுனா பெரிமீட்டர், பிங்கிற லெட்டரில் குறிக்கலாம். சுற்றளவை பின்னு குறிக்கலாம். 2 இன்ட்டு நீளத்துக்கு 60, அகலத்துக்கு 15, கூட்டினா 75. ஸோ 150 சென்டிமீட்டர். இது செவ்வக விரிப்பின் சுற்றளவு 150 சென்டிமீட்டர். அதே செவ்வக சுற்றளவு செவ்வக விரிப்பின் பரப்பளவு கண்டுபிடிக்கும். இந்த செவ்வக விரிப்பின் பரப்பளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். எப்படி? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளவு? 60, அகலம் எவ்வளவு? 15. செவ்வகத்துக்கு பெருக்கணும். 0 50 30 மிச்சம் 90, 900 சதுர சென்டிமீட்டர் செவ்வக வடிவ விரிப்பின் பரப்பளவு. 2 கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா? வச்சுக்கோ. அடுத்து சதுரத்துக்கு வருவோம். சதுரத்தின் சுற்றளவு. இந்த 4 சதுரத்தையும் ஒன்னா அப்படி சேர்த்திருக்காங்க சதுர வடிவத்துல. ஸோ பக்கம் எல்லாமே என்ன ஆயிரும்? 15 15 30,000, இதுவும் 15 15 30,000, எல்லா பக்கமும் 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆயிரும். ஓகே, அப்ப சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4 இன்ட்டு பக்கம். 4 பக்கம் இருக்கனால 4 இன்ட்டு பக்கம். 4 இன்ட்டு பக்கம் எவ்வளவு இருக்கு? 30 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கம் எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு 4 இன்ட்டு பக்கம், அப்ப 120 சென்டிமீட்டர். ஓகே, இது எது? சதுரத்தின் சுற்றளவு. அப்ப சதுரத்தின் பரப்பளவு பார்ப்போம். செவ்வகத்தின் சுற்றளவு 150 சென்டிமீட்டர் வருது, சதுரத்தின் சுற்றளவு 120 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதுதான் செவ்வகத்தினுடைய சுற்றளவு தான் அதிகம். அதே போல பரப்பளவு பார்ப்போம். சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடு. பக்கம் எவ்வளவு? 30 இன்ட்டு 30, 900. 3 9 2 0. இது சதுரத்தின் பரப்பளவு. இப்ப பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவும் 900 வருது, சதுரத்தின் பரப்பளவும் 900 வருது. ஸோ பரப்பளவு 2 சமமா இருக்கு, ஆனா செவ்வகத்தின் சுற்றளவு அதிகமா இருக்கு.
கேள்வி என்ன கேட்குறாங்க? எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் அப்படின்னா செவ்வக தரை விரிப்பு அதிகமான சுற்றளவு கொண்டிருக்கும். ஆனால் இரண்டினுடைய பரப்பளவும் சமமாக இருக்கிறது. ஓகே, எழுதுவோமா? செவ்வக தரை விரிப்பின் சுற்றளவு அதிகம். போட்டு, ஏன்னா இது 150 இது 120 இருக்கு, பிராக்கெட்ல இதை எழுதி காமிச்சுக்கிறோம். ஓகே, பரப்பளவில் எந்த மாற்றமும் இல்லை, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ரெண்டும் சமமா இருக்கு. இரண்டு பரப்பும் 900 900 இருக்கு. ஓகே.